வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம ஆசீவகம் பற்றி பார்ப்பதாக இருக்கிறோம். ஆசீவகம் குறித்து ஏற்கனவே ஒரு முழுநீள காணொளி ஒன்றை பதிவேற்றம் செய்திருக்கிறோம். அதனுடைய லிங்கை இந்த வீடியோனுடைய இறுதியில் கொடுக்குறோம். விருப்பப்படுறவங்க தேடி பாருங்கள். ஆசீவகம் என்பது இன்று தமிழகத்திலே ஆங்காங்கே பேசப்பட்டு வருகின்ற ஒரு சமய நெறியாக இருக்கின்றது. ஜெயின மதம் என்று சொல்லக்கூடிய நாம் சமணர்களை ஜெயினர்கள் என்றும் சொல்லுகிறார்கள். அதில் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது. சமணர்கள் அல்ல, ஜெயினர்கள் தான் என்று. சமணர்கள் என்றால் பௌத்தர்களை கூட உள்ளடக்கக்கூடிய ஒரு பிரிவாக கொள்ள முடியும் என்ற ஒரு வாக்குவாதமும் இருக்குது. அது இருந்துட்டு போகுது, நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. இப்போ நம்முடைய நோக்கம் என்னவென்றால், இந்த ஆசீவகம் எம்மாதிரியான தத்துவத்தை வலியுறுத்தியது என்பதான் பார்க்க போகிறோம். இதை மர்கலி கோசாலர் என்பவர் தான் இதை ஒரு நிறுவனமாக உருவாக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. மர்கலி கோசாலர் என்பவர் வடநாட்டை சேர்ந்தவரா தென்னாட்டை சேர்ந்தவரான்றெல்லாம் பல்வேறு குழப்பமான விளக்கங்கள் எல்லாம் தரப்படுகின்றன. இது முதல்ல வடநாட்டில் தான் இருந்திருக்கிறது. பின்னர் அவர்கள் ஆசீவகர்கள் தென்னகத்திற்கு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் வந்திருக்காங்கலாம் நம்ம பார்க்குறோம். இதுக்கான ஆதாரங்கள் அதிக அளவில் இல்லை. இவர்களுக்கான நூல்களும் இல்லைன்றதை நம்ம முன்னாலே விளக்கியிருக்கிறோம். இன்றைக்கு காணக்கூடிய இந்த காணொளியில் ஆசீவகத்தினுடைய தத்துவ மைய கூறுகளை மட்டுமே சுருக்கமாக முன்வைக்க நான் முயற்சி செய்ய போகிறேன். மர்கலி கோசாலர் மகாவீரரோடு இணைந்து தவம் புரிந்தவர். மகாவீரருக்கு முன்னதாகவே இவருக்கு ஞானம் கிட்டிவிட்டதாக சொல்லப்படுகிறது. அதுக்கு பின்னால் தான் புத்தருக்கே ஞானம் கிடைச்சதுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட கிறிஸ்து பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தத்துவ கோட்பாடுகள் தோன்றி இருக்கின்றன என்று தெரிகிறது. மர்கலி கோசாலருடன் ஒரு 5 பேர் இணைந்து கொண்டு மொத்தம் 60ஆக இவர்கள் இணைந்து ஒரு சித்தாந்தத்தை உருவாக்குகிறார்கள். அதுதான் ஆசீவகம்னு பேர். அஜீவகான்ற வார்த்தை தான் ஆசீவகம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஆசீவகத்துக்கான தமிழ் பொருளாக என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஒரு ஆசு என்றால் மாசு, அதை குறைகள் பிரச்சனைகள் இதை தீர்ப்பதற்கான தீர்வுகள் வழங்குகின்ற ஒரு தத்துவம் அல்லது தத்துவவியலாளர்கள் என்ற அளவில் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் ஆசீவகர்கள் மலைப்பகுதிகளில் கல் படுக்கைகளில் இருந்ததாக இப்பொழுது பேசப்படுகிறது. அந்த கற்படுக்கைகள் எல்லாம் சமணருக்கு தான் சொந்தமானதாக ஆங்காங்கே இப்பொழுது ஆய்வுகளில் தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில் இல்லை, அது ஆசீவகர்களுடைய கற்படுக்கைகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரை பகுதிகளில் போய் பார்த்தா அந்த சமணர் மலைகளில் நிறைய கற்படுக்கைகள் இருக்கின்றன. அது சமணர் குகையே அல்ல, அது ஆசீவகர்களுடைய குகை தான் என்று தற்பொழுது அதற்கான எதிர் வாதங்கள் தோன்றி வருவதை நீங்கள் அறிந்திருக்கக்கூடும். அப்படியானால் இந்த ஆசீவகர்களுடைய ஃபிலாசபி என்னவாக இருந்திருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. இவர்கள் கண்டிப்பாக நாத்திக பிரிவை சேர்ந்தவர்கள். நாத்திக பிரிவு என்றால் வேத அதிகாரத்தை மறுப்பவர்களாக சொல்லலாம். அதாவது வேதாந்தம் போன்ற தத்துவங்கள் எல்லாம் அந்த காலத்தில் உருவாகவில்லை. வேதங்களை அத்தாரிட்டியாக நினச்சிட்டு அது சொல்லக்கூடிய அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாத்தையும் செய்கிற ஒரு விஷயத்துக்கும் அது காட்டுகின்ற அந்த வீடு பேருன்ற விஷயத்துக்கும் எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் தான் இவர்கள் என்று நமக்கு தெரியுது. இந்த கோசாலர் இருக்கும்பொழுது எழுதப்பட்ட 2 நூல்களை சொல்கிறாங்க. ஒரு நவகதின்ற ஒரு நூல் சொல்கிறாங்க, இன்னொன்று ஆதித்யம்னு சொல்கிறாங்க. இந்த 2 நூல்கள் தான் அடிப்படையான நூல்களாக இருந்திருக்கக்கூடும் என்று தெரிகிறது. ஏன் இல்லையான்னு கேட்டால் அந்த புத்தகங்கள் இல்லை என்பதை பலர் அறிவார்கள். அதெல்லாம் அழிக்கப்பட்டு விட்டன. இவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வது எங்கிருந்து பார்த்தால், மணிமேகலையில் நமக்கு நிறைய சொல்லியிருக்கிறாரு. மணிமேகலை ஒவ்வொரு மதத்தினுடைய தலைவரையும் போய் பார்க்குறாங்க. அவங்க விளக்கங்கள் கொடுக்குறாங்க. அப்படி அவர்கள் பெற்ற அந்த விளக்கத்தில் ஒரு விளக்கம் தான் ஆசீவக தலைவர் கொடுத்த விளக்கமாகும். அதிலிருந்து ஆசீவகத்தினுடைய பல்வேறு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே போல் நீலகேசியினுடைய தர்க்க நூலில் கூட நம்ம ஏற்கனவே காணொளியில் சொல்லியிருக்கிறோம். நீலகேசி ஆசீவக அந்த விற்பனரோட பூரணர் அப்படின்ற பேரில் அந்த கேரக்டர் இருக்கும். அவங்களோட இவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பூரணர் என்பவர் ஆசீவகத்தை உருவாக்கிய குருநாதர்களில் ஒருவர் தான், பூரண காயர்னு பேர். இப்படியாக இந்த மாதிரி 2 நூல்கள் தவிர சிவஞான சித்தியார்லேயும் இதற்கான தரவுகள் நமக்கு கிடைக்கின்றன. இந்த 3 நூல்களை மிக முக்கியமான நூல்களாக சொல்கிறாங்க. தற்காலத்தில்
சில நல்ல தமிழ் நூல்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கின்றன. அது வந்து குறிப்பாக நெடுஞ்செழியன் அவர்கள் எழுதிய நூல் வந்து மிக விரிவாக எழுதப்பட்ட ஒரு நூலாக இருக்கிறது. குணா அவர்களும் அது குறித்து எழுதியிருக்கிறார்கள். பின்னர் வந்து வேறு சில நண்பர்களும் தொடர்ந்து அதை பற்றி எழுதிட்டே வராங்க. இந்த ஆசீவகம் என்பது கடவுள் எதிர்ப்பு அப்படின்னு வலியுறுத்துகிறதான்னு பார்த்தா அப்படி நான் நினைக்கல. நான் படித்த வச்ச பேச போகிறேன் இன்றைக்கி. கடவுள் எதிர்ப்பு அப்படின்றது எப்படின்னாக்கா, அந்த காலத்தில் வந்து மதங்கள் எல்லாம் வந்து முழுமையாக தோன்றி இருக்காத ஒரு காலகட்டத்தில் யோசிச்சு பாருங்கள். 2600 ஆண்டுகளுக்கு முன்னால், 700 ஆண்டுகளுக்கு முன்னால் வச்சுக்கலாம். அந்த பீரியட்லேருந்து மதங்களாக எதுவும் பெருசாக இல்லை. தெய்வ வழிபாடு நிறைய இருந்திருக்கிறது. தெய்வங்களாக மக்கள் வந்து நிறைய கடவுள்களை வந்து வழிபட்டிருக்கிறார்கள். அது ஆரியர்கள் உள்ள வந்த பாடு இன்னும் கொஞ்சம் கூடுதலான தெய்வங்களை வந்து அவங்க வழிபட வேண்டிய ஒரு சூழல் உண்டாக இருந்தது. அதனால் அதில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அந்த காலகட்டத்தில் சமணமாக இருக்கட்டும் அல்லது ஜெயினம் என்று அழைத்துக் கொள்ளுங்கள், ஜெயினமாக இருக்கட்டும் அல்லது புத்தமாக இருக்கட்டும், அப்போ என்னன்னாக்கா இந்த வேத மரபில் சொல்லப்பட்ட ரிச்சுவல்ஸுக்கு எதிராக தான் அவங்க வந்து முதல்ல வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏனென்றால் ரிச்சுவல்ஸ் மூலமாக நீங்கள் வந்து வீடு பேர் அடைய முடியும்னு சடங்குகளை செய்யுங்க. அதே மாதிரி பலி கொடுக்கறது, உயிர் பலி கொடுப்பது, இதுதான் சமணம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறாங்க. வேதங்கள் வந்து அதை வந்து ஷார்ட்கட் மாதிரி முன் வச்சுட்டாங்க. நீங்கள் வீடு பேர் அடையணும், இல்லை உங்கள் பாவங்கள் தீர வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு யாகத்தை செய்து அதில் சில விலங்குகளை வெட்டி போட்டால் சரியாக போயிடும் அப்படின்ற அளவுக்கு அவங்க நம்பிக்கையை மக்களுக்கு வளர்த்த தருணத்தில் தான் இது வந்து ரொம்ப இதுவாக இருக்குது, அறிவுக்கு புறம்பாக இருக்கிறதுன்னு அதை மறுத்து இவர்கள் வந்து நிறைய பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். அப்படி ஒரு மறுப்பு தத்துவமாகத்தான் வந்து ஆசீவகம் தொடங்கி இருக்க வேண்டும். ஆசீவகத்திலும் வந்து தவம் உண்டு, தவம் செய்கிறார்கள். கடுமையான தவங்களை வந்து அது விளக்குகின்றது. பல்வேறு வகையான தவங்களை வந்து ஆசீவக முனிவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆசீவகம் தமிழ்நாட்டில் வந்து 3ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் பரவலாக அறியப்பட்டிருக்க வேண்டும், உருவாகியிருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆசீவகத்தை பற்றி பல நுணுக்கமான தரவுகளை வந்து இம்மாதிரி நூல்களில் வந்து தெரிவிக்கிறாங்க. அதில் வந்து கண்ணகியினுடைய தந்தை அவர் என்ன பண்ணுறாரு, கண்ணகியும் இறந்துட்டா, கோவலன்னு இறந்துட்டான்னு கேள்விப்பட்ட உடனே அவர் சொத்தெல்லாம் எடுத்து ஆசீவக முனிவர்களுக்கு கொடுத்துட்டு தவம் மேற்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. ஆசீவகராக தான் அவரும் மாறியிருப்பார். அப்படி அவரும் வந்து அந்த மாதிரி கொடுத்தபோது அப்போ ஆசீவக துறவிகள் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்தாங்க. அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மெய்யியல் கூறாக அல்லது கோட்பாடாக இருந்திருக்க வேண்டும் என்பது வந்து இது வலியுறுத்துகிறது. மாதிரி பல இடங்களில் வந்து ஆசீவகர்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ் பற்றி குறிப்புகள் வந்து நம்ம பார்க்குறோம். சரி, இதெல்லாம் வந்து தரவுகள் சம்மந்தப்பட்ட. பிற்காலத்தில் வந்து ஆசீவகமும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீவகமும் சமணமும் ஒன்றுதான் என்ற அளவுக்கு விளக்கங்கள் தரப்பட்டு புரிந்து கொள்ளப்பட்டு விட்டன. ஏன்னா சமணத்துடைய ஒரு பிரிவாக வந்து ஆசீவகம் வந்து கொள்ளப்பட்டு விட்டது. ஆனால் நீலகேசி வீரியில் வந்து ரொம்ப தெளிவாக வந்து அதை பிரித்து அப்படி இல்லாமல் தான் பண்ணுறாங்க. ஏன்னா நீலகேசி வந்து சமணத்துறவி, அவங்க வந்து ஆசீவகத்தை கடுமையாக சாடுகிறார்கள். அதனுடைய ஃபிலசாபிக்கல் பேஸிலிருந்து அதை சாடுகிறார்கள். அப்போ இதுதான் இதுலேருந்து நமக்கு வந்து என்ன எஸ்டாப்ளிஷ் ஆகுதுனாக்கா, ஒரு கிறிஸ்து பிறப்பதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய கருத்தாக்கங்கள் பிற்காலத்தில் தமிழகத்தில் ஆப்ரேட் ஆகி அது வந்து தமிழகத்துக்கு வந்து இருக்கிறது. தமிழகத்தில் அதன் மீது ஈர்ப்பு கொண்ட பலர் வந்து அதை வந்து தத்துவமாக ஏற்று வாழ்க்கையில் வந்து செயல்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள் என்று நான் பார்க்குறோம். இதில் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான பாயிண்ட் வைக்கிறாங்க. தமிழுடைய மெய்யியல் கோட்பாடு என்பது ஆசீவகம் தான். ஆசீவகத்தினுடைய விளைவாக உண்டான ஐயனார் தான் கடவுளுடைய, நம்ம தமிழருடைய கடவுளாக இருக்க முடியும். பல்வேறு ஐயனார் கோயில்களெல்லாம் வந்து கோடிட்டு காமிச்சு, பல்வேறு கோயில்களெல்லாம் ஐயனார் கோயில்களெல்லாம் வந்து பின்னால் வந்து வெவ்வேறு சமயத்துக்குரிய கடவுள்கள் கோயிலாக மாற்றப்பட்டு விட்டன. யானை தான் வந்து இவர்களுக்கான தெய்வமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் வந்து சச்சரவுகளும் விவாதங்களும் ஏற்பட்டு வருவதை நான் காண்கிறேன். ஆனால் வந்து கல்வெட்டியல் ஆராய்ச்சியாளர்கள் சாந்தலிங்கம் போன்றவர்களை கேட்டபொழுது இல்லை நாங்கள் அதை மறுக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. அவங்க கல்வெட்டு ஆய்வாளர்கள் அல்லது தொல்பொருள் ஆய்வாளர்கள் வந்து கருத்து வேறுபாடு கொண்டிருப்பதாக தெரிகிறது. அது ஒரு புறம், அது ஒரு பிரச்சனையான பார்த்தா இல்லை.
நம்ம வந்து தமிழ்நாட்டிலே ஒரு யூனிக்கான வித்தியாசமான ஒரு ஃபிலாசபி இருந்ததுனாக்கா, ஃபிலோசாஃபிக்கல் சிஸ்டம் இருந்திருக்கிறாங்க. அது ஆசீவகம் என்பதில் வந்து ஐயப்பாடு எதுவும் இல்லை. அது சமணத்தை சார்ந்து வந்ததா இல்லையா என்ற கேள்விகள் வந்து இப்பொழுதுக்கு தேவையில்லாத கேள்வியாக நான் பார்க்கிறேன். அந்த ஃபிலாசபிக்குள்ளே என்ன இருந்திருக்குன்னு பார்த்தாக்க, முதல் கேள்வி வந்து இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன? இதுதானே எல்லாருமே கேட்குற கேள்வி. இந்த வாழ்க்கை எங்கே போய் முடிய போகுது? இதுதானே நம்மளும் வந்து நம்ம தனியாக இருக்கும்பொழுது சில சமயங்களில் நம்ம கேட்போம், என்ன வாழ்க்கை இது, என்ன தான் எதுக்கு தான் இருக்கிறோம் இந்த உலகத்தில் அப்படின்னு. ஒருவேளை வயதானவர்கள் வந்து முடியும்போது என்ன செய்து விட்டோம்ன்றது கூட நினைத்து பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து என்னன்னு கூட அந்த இறக்கும் தருவாயில் யோசிக்கிற ஒரு சிலர் இருக்கக்கூடும் என்று நான் நம்புகிறேன். அடிக்கடி நான் கூட யோசிச்சு பார்ப்பேன், வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற கொஸ்டினை வந்து யோசிச்சு பார்ப்போம். இது ஒரு ஃபிலாசபி சம்பந்தமாக யோசிக்கிறவங்களுக்கு இது யதார்த்தமான ஒரு கேள்வி இது. அப்போ இவர்களை அதுக்கு வந்து பதில் தரப்பட்டு விட்டது. அது வந்து சொர்க்கம் இருக்குது, அதுக்குள்ளேயே வந்து இந்து மதத்தினுடைய கூறுகளில் குறிப்பாக கர்ம வினை வந்து விட்டது. இந்த செய்கின்ற கர்மத்திற்கு ஏற்றாற் போல உங்களுக்கு பின்னால் வந்து தண்டனை கொடுக்கப்படும் அல்லது உங்களுக்கு சொர்க்கம் கொடுக்கப்படும் என்றெல்லாம் வந்து மக்கள் மத்தியிலே நம்பிக்கைகள் பரவ தொடங்கிவிட்டன. அதுதான் தமிழிலே வினை என்று சொல்லுகிறார்கள். வினையை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்ற ஒரு பழமொழியை வந்துருச்சு. வினை வந்து விளைவுகளை ஏற்படுத்தும், அதான் காஸ் எஃபெக்டை உண்டாக்கும். அப்போ நீங்கள் செய்கின்ற வினை தான் வந்து நல்வினை செய்தால் நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு 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 கோட்பாடு. அது வந்து கோட்பாடுன்னு சொல்கிறதா இல்லை மதிப்பீடு என்று சொல்வதான்னு தெரியல. அது வந்து மக்கள் மத்தியில் மிக ஆழமாக விதைக்கப்பட்டது. அதான் தியரி ஆஃப் கர்மா என்று சொல்லிக்கிறோம். இந்த கர்ம வினையின் காரணமாகத்தான் நீங்கள் வந்து வீடு பேறு என்றால் என்ன என்றால், இனிமேல் பிறவா நிலை பெற்று எங்கே போவது, பிறவா நிலை பெற்று யார் போவது, எங்கு போவது என்ற ஒரு 2 கேள்வி இருக்கிறது. யார் போவது என்றால் ஆன்மா போகிறது. ஆன்மா எங்கே போகிறது என்றால் அது வந்து பிரபஞ்ச சக்தியோடு கலக்கிறது என்ற ஒரு கோட்பாடும், இல்லை பிரபஞ்சத்தினுடைய இயக்கவாதியான அந்த பரபிரம்மத்திற்கு அருகில் இருந்து நீயும் வந்து அந்த அருளை பெற்று அப்படியாக அழியா பேருடன் இருப்பது என்ற தத்துவங்கள் எல்லாம் மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மெட்டாபிசிக்கல் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்குது. இனி வரைக்கும் இதை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் ஆசீவகம் வந்து இதை வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கிறது. ஆசீவகத்துக்கு வந்து என்னதான் அப்போ முடிவுன்னு கேட்டாக்க, அதை பொறுத்த வரைக்கும் வந்து தெளிவாக தெரியல. 2 விஷயம் சொல்லுது, அது நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். அது இந்த கர்மாவை வந்து மறுத்துட்டு ஊழ் என்று சொல்லிக்கிறது. ஊழ் வினை என்பது கூட அது வந்து 2 எதிரெதிர் சொற்கள். ஊழ் என்றால் நியதி என்ற வடமொழி இதில் பயன்படுத்தக்கூடிய கருத்தாக்கம் கொண்ட சொல்லுக்கு இணையாக அந்த ஊழ் என்ற வார்த்தையை நாம் வந்து பார்க்கலான்னு சொல்கிறாங்க. ஊழ் என்றால் என்னென்னாக்கா, ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விதி. ஊழ் என்பது வந்து நம்ம ஏதோ காரிய காரணம்னால வர்றதில்லை, நம்ம செய்கிற கர்மானால் வர்றதில்லை. அது ஏற்கனவே வந்து தீர்மானிக்கப்பட்டது. அது யார் தீர்மானிப்பது என்றால் இயற்கை தீர்மானிக்கிறது. இங்கே கடவுளை பற்றிய பேச்சு இல்லை, அதாவது தெய்வங்களை பற்றிய பேச்சு இல்லை, பெருந்தெய்வங்களை பற்றிய பேச்சும் இல்லை. இங்கே இயற்கை என்பது தான் வந்து பிரதானமாக முன்வைக்கப்படுகிறது. இயற்கை வந்து அதாவது அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு நூல் கண்டுக்கு எவ்வளோ லெங்க்த்து நூல் இருக்கிறதோ அவ்வளோ தான் அந்த வாழ்க்கை இருக்கணும், அதுக்கு மேலே அது வந்து நீள முடியாது. இந்த வாழ்க்கை இவ்வளோதானே இவ்வளோதான். இதெல்லாம் வந்து ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட நீதிகளின்படி தான் நடைபெறும். அப்போ ஊழ்வினை வந்து உருட்டும்னு அந்த தமிழில் சொல்லும் பொழுது அந்த வினை என்ற வார்த்தை திருப்பி அதில் ஒட்டிக்குது. பிற்காலத்தில் வந்து அதை ஊழ் வந்து சற்று கெட்டிப்பட்ட இன்னும் கொஞ்சம் தீர்மானமான கர்மாவுடைய உச்சகட்டமான ஒரு விளைவாக ஊழை கூட கருதுபவர்கள் இருக்கிறார்கள், விளக்குபவர்கள் இருக்கிறார்கள். அப்போ இந்த ஊழ்வினையினால் தான் இந்த உடம்பு வராக இல்லை. இது வந்து இயற்கை வந்து அந்த ஊழை வந்து உருவாக்குகிறது. இந்த இயற்கை என்றால் என்னன்னு கேட்டால், இயற்கை என்பது என்னன்றது அவங்களுடைய தத்துவத்தை பார்த்தா அது அணு கோட்பாடாக இருக்கிறது. இங்கே இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இவங்க வந்து அறிவியல் ரீதியாக நிறைய பங்களிப்புகளை கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அறிவியல் என்றால் இந்த காலத்து சொல்லாடல்களோடு புரிந்து கொள்ளக்கூடாது. அவர்கள் வந்து இயற்கையினுடைய அந்த ஒவ்வொரு செயல்பாடுகளுக்குரிய காரணங்களையும் தொடர்புகளையும் அறிய முற்பட்டிருக்கிறார்கள். மருத்துவம் கூட சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் வந்து ஜோசியம் இல்லை, அது கணிப்பவர்கள். அவர்கள் வந்து ஒரு கணித்திருக்கிறார்கள்.
அதை அதை இந்த இந்த நட்சத்திரம் எப்படி இருக்குது, இந்த வானவியல் சார்பாக, கோள்வியல் சார்பாக, மருத்துவம் சார்பாக என்று பல்வேறு விதமான கணிப்புகளை வந்து அவங்க வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனாக்கா அந்த கல் படுக்கையில் படுத்துக்கிட்டு நட்சத்திரத்தங்கள்லாம் பார்த்து அப்படி தான் செஞ்சுருப்பாங்கன்ற மாதிரி நண்பர்கள் எழுதுகிறாங்க, பார்த்தேன். அது கிரேக்க நாட்டில் கூட சொல்லுவாங்க. இந்த சாக்ரட்டிஸ்லாம் வரத்துக்கு முன்னால் அந்த மணல் பரப்பில் படுத்துக்கிட்டு வானத்தை பார்த்த வந்து அதிசயப்பட்டு போய் பல விஷயங்களை யோசித்து இந்த வானவியல் ஆராய்ச்சி செய்திருக்கக்கூடும்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த மாதிரி வந்து இவர்களும் வந்து பன்முகப்பட்ட தன்மை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அப்படி கொஞ்சம் அறிவியலில் கொஞ்சம் தர்க்கம், ப்ராக்டிக்கல் சயின்ஸ் எல்லாத்தையும் சேர்ந்து அவர்கள் இந்த வாழ்க்கையை வந்து விளக்க முற்பட்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். சொல்லுமா, ஆசீவகத்தைக்கு ஒரு 6 பேர் சேர்ந்து உருவாக்கினதாக சொல்கிறாங்க. இந்த 6 பேரில் வந்து நம்ம வந்து மர்கலி கோசாலரை பற்றி பார்த்துருக்கோம். முன்னால் அஜித கம்பளின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. பக்குடுகை நற்கனியார் இருக்கிறார், அவரை பற்றி சங்க இலக்கியத்தில் இருக்குது. பிறகு நிகண்டநாத புத்திரன் ஒருத்தர், சஞ்சய பலதி புத்திரன் ஒருத்தர், பூரண காசியபன், இப்படியாக ஒவ்வொருத்தரும் ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்குறார். ஒரு குருநாதர் உருவாக்கி அதை கொண்டு போகல, அவருடைய பங்களிப்பாக எதை கொடுத்திருக்கிறான்னு பார்த்தா, நான் சொன்ன மாதிரி எப்படி இந்த மனிதன் பிரபஞ்சம் இயங்குகிறது என்பதற்கான அறிவார்ந்த விளக்கங்களை கொடுத்திருப்பதாக தெரிகிறது. பக்குடுகை நற்கனியார் வந்து அணு கோட்பாடுகளை பற்றி சொல்கிறார். சொல்லப்போனால் இந்திய அணுவியல் கோட்பாட்டில் ரொம்ப புராதனமானது, பழமையானது, முதன்மையானது இவர்களுடைய அணுவியம் என்று தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு 2600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இது குறித்து உரையாடல் நிகழ்ந்திருக்கிறது. நெடுஞ்செழியன் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் வந்து எம்பிடோக்கல்ஸோட கிரேக்க அணு கோட்பாட்டியலாளர் சாக்ரட்டிஸ்க்கு முன்னால் இருந்த எம்பிடோக்கல்ஸோட கம்பேர் பண்ணி இதை விட இது சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஒருவேளை நம்ம ஆங்கிலத்தில் இதெல்லாம் கொண்டு போயிருந்தால் உலகளவில் இது கவனிக்கப்பட்டிருக்கக்கூடும். அப்போ அணு கோட்பாடு வந்து மிக முக்கியமான ஒரு கோட்பாடாக இருக்கிறது. அணுவியம், அணு கோட்பாடு என்றாலே அது பெரும்பாலும் வந்து ஒரு மெட்டீரியலிஸ்ட் டோனுக்கு வந்துடுது. அதை பக்குடுகை நற்கனியார் கொடுக்குறார். பூரணர்னு சொல்லக்கூடியது வந்து வண்ண கோட்பாடு, பூரண காசியபர். அது அவங்க வந்து உயிரை கூட கிட்டத்தட்ட ஒரு பொருள் மாதிரி பாவிக்கிறாங்க, அதற்கு வண்ணம் இருப்பதாக சொல்லுகிறார்கள். அது குறித்து நம்ம பார்க்கலாம். அவர் ஒரு 6 வண்ணங்களை வந்து விளக்குகிறார். நம்ம போன காணொலியில் கிளீனாக அதை பற்றி கொடுத்துருக்குறோம். மர்கலி கோஷலருடைய கோட்பாடு தான் நீதி கோட்பாடு. கொஞ்ச நேரம் முன்னால் சொன்னோம், கர்மா வேறு, நீதி வேறு. கர்மான்றது வினை கோட்பாடு, நீதி என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு விதிக்கப்பட்ட விதி என்ற அளவில் பார்க்குறோம். இப்படியாக இந்த இம்மாதிரியான பல்வேறு கோட்பாட்டுகளை உள்ளடக்கியது தான் வந்து ஆஜீவகம் அல்லது ஆசீவகம் என்று நாம் சொல்ல முடியும். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்த்தோம் என்றால் இந்த அணு கோட்பாடு எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தா, அடிப்படையில் 5 அணுக்கள் அவங்க சொல்கிறாங்க. நீர், நிலம், காற்று, ஆகாயம், உயிரும் கூட ஒரு அணுவாக எடுத்துக்கொள்கிறார்கள். இதில் நீர், நிலம், வளி, உயிர், நெருப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டா இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து பொருள் உருவாகுது. இது இப்போ ஈஸியாக சொல்லிடலாம். வெவ்வேறு ப்ரொப்போர்ஷனில் இந்த பொருள் வந்து உருவாகுது. இது வந்து ஒரு இயற்கையாக அந்த பொருளுக்குரிய தன்மையின் அடிப்படையில் தான் அது சேருது, பிரியுது. ஸோ அது சேருது, பிரியுது, ரெண்டுமே வந்து அணுவுடைய கோட்பாடாக இருக்குது. இவர்களை பொறுத்தவரை அணு வந்து அதுக்கு மேலே வந்து உடைத்து கொண்டு போவதை அவர்கள் கன்சீவ் பண்ண நினைக்கிறேன் நான். அணு வந்து மூல காரணமாக இருக்கிற அணு வந்து பரம அணு, அது ஆதி காரணமாக இருக்கிறது. இதில் 2ஆக பிரிக்கிறாங்க, பொதுவியல், சிறப்பியல்னு பிரிக்கிறாங்க. அதை விஜயலட்சுமி அம்மா ரொம்ப அழகாக விளக்கியிருக்கிறாங்க. அந்த வகையில் அல்டிமேட்டாக வந்து இது சேரும் பிரியும் அப்படி இருக்கும். சேரும்போது அது ஒரு உருக்கொள்கிறது, ஒரு பொருளாக மாறுகிறது, அதற்கான தன்மை இருக்கிறது. இந்த இயல்பை தீர்மானிப்பது அந்த பொருளுக்குரிய தன்மை தான். ஸோ ரொம்ப பியூர் சயின்டிஃபிக்காக, மெட்டீரியலிஸ்டிக்காக இதை வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஊரில் அப்படி தான் கெமிக்கல் அண்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேர்ந்து தான் வந்து ஒவ்வொரு உயிரணுவும் கூட இங்கு செயல்படுவதாக நாம் பார்க்குறோம். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு பர்ஸ்பெக்டிவை கொடுத்தவங்க
இன்னொரு தரத்தில் பார்க்கும்போது அந்த நியதி என்ற கோட்பாட்டில் வரும்போது அதை வேறு மாதிரி பார்க்குறதா எனக்கு தோணுது. ஏனென்றால் இது அப்படியே இருக்கும், அப்படியே பிரிஞ்சு போகும். அப்படி இல்லாமல் இதையெல்லாம் சேர்த்து இயக்குகின்றது வந்து ஒரு நியதி என்பது இருக்கிறது. இந்த நியதி அல்லது விதின்னு கூட வச்சுக்கோங்களேன், அது வந்து காரணத்தினால் ஏற்படுவதில்லை, தீர்மானிக்கப்பட்டது. அப்படி ஒரு தீர்மானிக்கிற சக்தியைத்தான் தெய்வம் அல்லது கடவுள் என்று கூட இறைவன் என்று கண்டிருக்கிறார்கள். அது கிட்டத்தட்ட இறைவன் தான் அதுதான் அந்த சக்தி, அந்த ஆற்றல் தீர்மானிக்கின்ற, அதுக்கு பேர் தான் இறைவன். இப்படியாக அவர்கள் இறைநிலைக்கு கூட ஒரு அறிவியல் தன்மையான விளக்கத்தை வந்து கொடுப்பதாக நம்ம பார்க்குறோம். இந்த அணுக்கொள்கைகளை விவரிக்கும் பொழுது இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. இந்த அணுக்கள் சேருகின்றன, பிரிகின்றன. எந்த அணு டாமினண்ட்டாக இருக்குதோ, அந்த எது அதிகமான சக்தி கொண்டதாக இருக்கிறதோ அதற்கேற்ற மாதிரி அந்த பொருள் அமைகிறது. மற்றெல்லாம் வீரியம் கம்மியாக இருக்குது. இது பியூர் சயின்ஸாக இருக்குது. சேர்க்கை, விலகல், பிரிதல். ஆனால் ஒன்றுக்குள் ஒன்று சென்று கலப்பதில்லை இந்த அணுக்கள். அது தனித்தன்மையோடு இருக்குது. அதனால தான் மூல அணுக்களாக சொல்கிறாங்க. இதை பிரிக்க முடியாது, அழிக்க முடியாது. இட் கேன் நெய்தர் பி டெஸ்ட்ராய்டு நாட் பி கிரியேட்டட். அது ஏற்கனவே இருக்குது. இதெல்லாம் இது இந்த மாதிரி அணு கோட்பாட்டை நம்ம ஏற்றுக்கொண்டோம் என்றால் அங்கே கடவுள் பற்றி நம்ம விளக்குவது ரொம்ப சிரமமாயிரும். அது இயற்கையாகவே அணுக்கள் இருக்கின்றன, அணுக்கள் சேருகின்றன, பிரிக்கின்றன. இந்த சேருவதற்கு எது டாமினண்ட்டாக குணம் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி சேருது. எது பலவீனப்பட்டு பிரிகிறதோ அதுக்கேற்ற மாதிரி சக்தி பலவீனப்பட்டால் பிரிகிறது. இது இணைவதும் பிரிவதும் ஊழ் என்பதால் நடைபெறுவதாக சொல்கிறாங்க. இந்த ஊழ் என்பது வந்து நியதி அல்லது விதின்னு கூட நம்ம வகைப்படுத்தலாம். ஆனால் இதுக்கு ரெண்டு செக்மெண்ட் சொல்கிறார். ஒன்று வந்து ஆகூழ் என்பார், ஆகின்ற ஊழ், அது சேர்க்கை. போகூழ், அது வந்து போகூழ் வந்து பிரிக்கின்றது. ஆகூழ், போகூழ். ரொம்ப எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குனாக்கா, இப்படி ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து எந்த காலத்தில் கொடுத்துருக்கான் பாருங்கள். அது டாமினண்ட்டாக இருக்கிற ஆட்டம் சேருது, போகுது. அப்போது அது இருக்கக்கூடிய தனி தன்மையோடு இவைகள்லாம் எப்பொழுதுமே அழியாது, எப்பொழுதும் இருக்கும்ன்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு கருத்தை வந்து எங்கிருந்து பெற்றிருப்பார்கள் என்று பார்த்தால் சாங்கியத்திலிருந்து பெற்றிருக்கிறார்கள். சாங்கியத்தை உருவாக்கியது வந்து கபிலர் என்றாலும் கூட பற்குடுக்கை நெருக்கணியர் தான் பின்னால் வந்து அதை வந்து செழுமையாக வளர்க்கிறார். அந்த அளவுக்கு அதை கொண்டு போகிறார். பின்னால் 4ஆம் நூற்றாண்டிலே ஈஸ்வர கிருஷ்ணன் என்பவர் எழுதிய ஒரு விளக்க நூலில் வந்து வேறு சில இடைச்செருகள் வந்து விட்டன. அதாவது புருடன் என்ற அந்த ஒரு தனியாக இறை சக்தியை பிரித்து இது கலெக்டிவாக தானே உருவாகுதா சொன்னோம், தனியாக ஒரு அதுக்குன்னே ஒரு நியமித்து விட்டார்கள். இதை வந்து தேவி பிரஜா சட்டோபாத்தியாயா தன்னுடைய ஆய்வின் மூலமாக கண்டுபிடித்து இதெல்லாம் இடைச்செருகள்னு எடுக்கிறார். அப்போது ஆதியாக இருந்த சாங்கியம், பின்னால் வந்த சாங்கியம், இது வந்து ஆத்திகவாதிகளும் ஏற்றுக்கொள்கிறார்கள். முதல் கட்டத்தில் சாங்கியத்துக்கு அதில் புருடனுக்கு இடம் கிடையாது, புருஷன் அங்கே கிடையாது. எல்லாமே வந்து பொருள்களாகத்தான் அங்கே வந்து தீர்மானிக்கப்படுகிறது. ஆக அதிலிருந்து எடுக்கப்பட்ட கூறாகத்தான் இவையெல்லாம் பார்க்கப்படுகின்றன. ஸோ சாங்கியத்திலிருந்து உருவானது தான் இந்த ஆஜீவகம் என்பது என்று சொல்லப்படுகிறது. அதுக்கான ஏன்னா இவங்க எல்லாருமே அதெல்லாம் இருந்துருக்கிறாங்க. இருந்து அப்புறம் அதனுடைய இன்னும் கொஞ்சம் நல்ல டெவலப்டு வெர்ஷனாக இந்த ஃபிலாசபி ஆஃப் ஜீவகாவை கொண்டு வராங்க. இந்த 4 வகை அணுக்கள் தமக்குரிய ஊழ் பாட்டினால் ஒன்று கூடவும் பிரியவும் செய்கின்றன. அதற்கு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு ரூல்ஸ் படி தான் சேருது, பிரியவும் செய்கின்றன. அப்படி கூடும்பொழுது அது மலையாகவும் செடியாகவும் மனிதராகவும் மனித உடல்களாகவும் திரட்சி பெறுகின்றன. வெவ்வேறு உருவங்களாக ஃபார்ம் ஆகுது. பிரியும் போது தனித்தனியாக பிரிந்து அவை சிதறவும் செய்கின்றன.
அணுக்களின் இவ்வகையான செயல்பாட்டுக்களை அறிவதே உயிர் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது எப்படி செயல்படுதுன்னு உயிருக்கு தெரியுதுன்றாங்க. உயிர் என்றால் ஆன்மாவா, பிரம்மத்துடைய பிரிவு அல்ல, அப்படிலாம் இல்லை. அதுவும் ஒரு வகையான பொருள் தாங்க. அப்போ மணிமேகலையில் இதெல்லாம் விளக்கமாக சொல்கிறாங்க. எடுத்து பாடல்களையே கோட் பண்ணுறாங்க. நல்ல கால மணிமேகலையில் இந்த பாடல் நம்ம கிடச்சிருக்குது. தர்க்கவியல், அறிவியல், மெய்யியல், லாஜிக், ஃபிலாசபி அண்ட் சயின்ஸ், இந்த மூன்றுத்தையும் பேசிக்காக வச்சது தான் சாங்கியம். சாங்கியத்தினுடைய கோர் இதுதான். இந்த 3 கூறுகளை உள்ளடக்கி அது வைத்த வாதம் தான் பரிணாமவாதம். பரிணாமவாதத்தை ஒரு எவல்யூஷனரி தியரியே சாங்கியா முன்வைக்குது. இப்படி விஞ்ஞான ரீதியான விஷயங்களில் அந்த சாங்கியத்தில் புருடன் என்பதை முதல்ல பின்னால் சேர்த்த ஒரு பாடு. அந்த புருஷான்றது அது ஒரு கண்ட்ரோலிங் ஏஜென்ட், அது ஒரு தனி கடவுளாக உருவாக்கப்பட்டு இடைச்செருகளாக விட்டது. அதுக்கு முன்னால் இருந்தது பாருங்கள் ஆதி சாங்கியம். அதுதான் பக்குடுகை நெற்கனியர் போன்றவர்கள் அதில் தான் இருக்கப்பட்டு அதிலிருந்து தான் உருவாக்குகிறார்கள் ஆசீவகத்தை. ஆசீவகர்களில் அறிவர் மரபு என்று ஒரு மரபை சொல்லுகிறார்கள். அவர்களை தமிழ் கணியர்கள் என்றும் குறிப்பிடுகிறார்கள். கணியர்கள், அறிவர்கள், இன்றைக்கு அந்த மாதிரி ஒரு பட்டமெல்லாம் கொடுக்குறாங்க. அறிவர்னு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. அறிவர் என்றால் என்ன பார்த்தாக்க முக்காலமும் அறிபவர்கள். ஆசீவகத்திலையும் இம்மாதிரியான திறன் படைத்தவர்கள், 5 திறன்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி முக்காலம் அறிந்தவர்கள், முக்காலம் அறிந்த முனிவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். முக்காலம் அறிதல் என்றால் இதை ஒரு அறிவியற் கூறோடு அவர்கள் செய்யக்கூடும் என்று விளக்கங்கள் சொல்லுகிறார்கள். அதற்காக நிறைய தியானங்கள், அதற்கான தவங்கள், இதெல்லாம் கடுமையான தவங்கள் எல்லாம் மேற்கொள்ளுகிறார்கள். இறுதி காலகட்டத்தில் அவர்கள் அந்த முதுமக்கள் தாழி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பானைக்குள் தங்கள் உடலை சுருக்கி அடைத்து கொண்டு தவம் செய்து உயிர் நீக்கி கொள்ளுவதும் அறிந்த ஒரு தகவல் தான். இப்படியாக அதுலேயும் ரொம்ப ஒரு ஃபார் சைட்டட் பர்சன்ஸ் இருக்காங்க, ப்ரெடிக்ட் பண்ணி தராங்க. அப்படின்னும்பொழுது அவர்கள்கிட்ட நிறைய பேர் போய் ஆலோசனைகள் கேட்பாங்க, வழிகாட்டுதல் கேட்பாங்க. அது ஒரு உயர்நிலை ஞான பரப்பாக தெரிகிறது. ஆனால் அது ஒரு வித்தியாசம் இருக்குது. அவங்க ஏதோ ஒரு இறையோடு இணைந்து மகா ஆனந்த நிலையை அடைந்து விட்டதாக குறிப்புகள் இல்லை. அவர்கள் அறிகிறார்கள், அவ்வளோதான் அங்கே நடக்குது. இப்படி அறிந்து கொள்கின்ற இந்த நிலைக்கு செல்வதற்கு முன்னால் 6 வகையான வண்ணங்கள் கொண்டதாக இந்த உயிரை பற்றி சொல்லுகிறார்கள். 6 படிகள் என்றும் சொல்லலாம், அல்லது 6 விதமான வண்ணங்களை அவ்வப்போது அதை வெளிப்படுத்துவதாகவும் சொல்லலாம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. 1 by 1 போகிறதுன்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று சில சமயங்களில் கருப்பாக, சில சமயங்கள் நீளமாக, ஒரு சில சமயங்களில் வெண்மையாக தோற்றமளிக்கின்ற உயிர் தன்மை பற்றி சொல்லுவதாகவும் இருக்கலாம். இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு ஒரு வித்தியாசம் இருக்க தான் செய்யுது. ஆனால் இவர்கள் சொல்லுவது 2 விதமாக விளக்கம் தரப்படுகிறது. ஒன்று ஆசீவகர் பள்ளியில் பயிற்சி பெறுபவர்கள் அவர்களுடைய முதிர்ச்சி நிலைக்கு ஏற்றாற் போல ஒவ்வொரு படிக்கட்டுகளாக அந்த வண்ணங்களை தருகிறார்கள். ஆடைகளே கூட அப்படிப்பட்ட ஆடைகளைத்தான் அவர்கள் அணிவார்கள் சொல்கிறாங்க. முதல்ல ஒன்றும் விவரமில்லாத ஒரு நிலைமை, தெளிவற்ற தன்மை கருப்பு. அது நீங்கள் குணமாகவும் எடுத்துக்கொள்ளலாம், எக்ஸ்டர்னலில் போடக்கூடிய ஆடையாகவும் அதை நிலையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த கருப்பு கடுத்து நீல வண்ணம் சொல்கிறார்கள். அதற்கு பிறகு பச்சை நிறம் வருகிறது. பச்சைக்கு பின்னால் செந்நிறத்துக்கு பிறகு பொன்னிறத்துக்கு பிறகு வெண்ணிறம். இப்படியாக அவங்க ஒவ்வொரு லெவலில் கடைசியில் தான் அந்த பொன்னிறம் மற்றும் வெண்ணிறமை கொண்டு போகிறாங்க. இது நம்ம சித்தர் மரபுல இம்மாதிரியான சில சொல்லாடல்களை பார்க்குறோம். யார் சொல்கிறது, வள்ளலார் அவர்கள் கூட இந்த மாதிரி அந்த பொன் நிறத்திலிருந்து அப்புறம் வெண்ணிறத்துக்கு போவதெல்லாம் அறிந்தது தான். இந்த வெண்ணிறம் என்று சொல்லும் பொழுது அதுதான் உயர்நிலையான ஒரு அச்சீவ்மெண்ட். அது ஆன்மீகத்தினுடைய இந்த ஆசீவக சொல்லுகின்ற ஆன்மீகத்துடைய உயர்நிலை பண்பாக கூட அந்த தூய வெண்ணிறம் என்பது இருக்கிறது.
இவர்கள் கொள்கைப்படி சில இடங்கள் சொல்ல கலர்லெஸ், அது சோல் வந்து கலர்லெஸ்ஸாக இருக்குது ஆன்மா. அது கலர்லெஸ்ஸாக வண்ணங்கள் இல்லாதது வந்து இந்த பொருள்களுடைய இணையும் போது அதற்கேற்ற வண்ணங்களை வந்து அது வந்து பெற்றுக்கொள்கிறது. அதிலிருந்து விடுபடுவதற்கும் அதற்கு வந்து சக்தி இருக்கத்தான் செய்கிறது. இணையும் போது இந்த உடலுக்குரிய தன்மையோடு உயிர் மாறுகிறது என்பதும், பிரியும் போது இந்த தன்மையை விட்டு விடுகிறது என்பதும் கூட குறிப்பிடப்படுகிறது. ஆனால் மீண்டும் மீண்டும் வந்து நாம் சொல்லுகின்ற பழமையான வீடு பேராக இது தெரியவில்லை. இந்த இந்த வழக்கமாக சொல்கிற வீடு பேரில் வந்து ஒரு இறப்பற்ற நிலையை அடைந்து இறைவனடி சேருவது. இங்கே இறப்பற்ற தன்மையோடு நிறுத்திக்கிறாங்க. அந்த இறைவனடி சேருதலை வந்து எங்கேயும் விளக்கத்தில் காணப்படவில்லை என்று நான் பார்க்குறேன். ஆனாலும் கூட சில குழப்பங்கள்லாம் எனக்கு ஏற்படுது. அந்த அவர் சொல்கிறார், பகவதி சூத்திரம்ன்ற ஒரு நூலில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை தேவி பிரசாத் சட்டோபாத்யாயா விளக்கி இருக்கிறார். அதில் என்னன்னாக்கா, மனிதனுடைய இறுதி நாளில் வந்து 2 வகையான தெய்வங்கள், பெயர் வந்து மானிபத்தன், புன்னப்பத்தன் அப்படின்னு சொல்கிறார். 2 விதமான தெய்வங்கள் வந்து காலை பிடிச்சி விடுவாங்களாம். அந்த 2 தெய்வங்கள் பரவாயில்ல சுகமாக இருக்கேன்னாக திருப்பி வந்து நீங்கள் பிறப்பீங்க. இறந்த பிற்பாடு மறுபிறப்படுப்பீங்க. அதை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னாக்க நீங்கள் வந்து பிறவி இல்லாத தன்மைக்கு போயிடுவேன்றாங்க. இன்னொரு விஷயமே சொல்கிறாங்க, இந்த உயிர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 84 லட்சம் விதமான மாற்றங்களுக்கு உள்ளாக வேண்டும். அப்புறம் தான் வந்து அந்த கடைசி நிலையான அந்த கழிவெண் நிலைன்னு சொல்கிறாங்க. கழிவெண் நிலை என்பது வந்து உயர்நிலை அந்த பண்பு, அந்த உயிருக்கான ஒரு நம்ம முக்தி என்று சொல்லலாம். ஆனால் முக்தின்னு சொன்னால் திருப்பி அதை வேறு ஆன்மீக பண்போடு சேர்ந்து விடுகிறது. இது கழிநிலை வெண்மை, ஒரு உயர்நிலையான ஒரு வெண்மையான ஒளி என்று கூட வைத்துக்கொள்ளலாம். அதற்கு உங்களுக்கு வந்து வள்ளலார் நினைவுக்கு வந்தால் நான் பொறுப்பு இல்லை. ஒரு சுத்தமான பரிசுத்தமான ஒளியாக மாறுகின்ற இந்த உடல் உயிர் மாறுகின்ற தன்மையை வந்து அவங்க விளக்குவதாக தெரிகிறது. அப்போது இந்த வீடு பேறு என்பது வந்து இதுலேயும் இருக்குது. ஆனால் அந்த வீடு பேறு என்பது சொல்லும் பொழுது 2 விதமாக செம்போதக நெறின்றாங்க. செம்போதக நெறி என்பது தான் பர்த்தே இல்லாமல் பிறப்பில்லாத ஒரு நிலைக்கு போவது செம்போதக நெறி என்றாங்க. 2வது வந்து மண்டல நெறி. மண்டலம்னா திருப்பி அந்த சுழற்சிக்குள்ளே வருது. நீங்கள் வந்து மீண்டும் வந்து பிறப்பெடுப்பது. அந்த செம்போதக நெறிக்கும் மண்டல நெறியும் சிலர் வந்து செம்போதகத்துக்கு போகிறாங்க, சிலர் வந்து ரீபத் எடுத்து வராங்க. அப்போது உயிர்களை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த உலகத்தில் இவ்வளோ உயிர்கள் இருக்கணுன்ற ஒரு கணக்கு இருக்குது, பேலன்ஸ் பண்ணுன்ற மாதிரி அது ஒரு கணக்கு. திருப்பியும் நம்ம இங்கே வந்து முட்டாள்தனம் தூக்கி போட்டலாம். 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் கணிப்புகள் நடந்திருக்கின்றன. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வச்சுக்கலாம். இல்லை இன்னும் சொல்கிறாங்க, மர்கலி கோசலர் கூட மதமாக இதை ஸ்தாபிக்கவில்லை. அது 6ஆம் நூற்றாண்டு தான் இருக்க முடியும் தமிழகத்தில் வந்தது. அவருக்கு பின்னால் தான் இது வந்து சமயமாக உருவெடுத்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ பல நூற்றாண்டுகளாக இதனுடைய அறிவு பரப்பில் பல விஷயங்கள் நடந்திருப்பதை நம்ம மனசில் வச்சுக்கணும். அப்படி சொல்லி பார்க்கும்பொழுது இந்த உயிர்களை பற்றி கணக்கை வந்து ஒரு கணக்கு பேலன்ஸ் பண்ணுறாங்க. ஈகோ பேலன்ஸ் மாதிரி உயிரை வச்சு ஒரு பேலன்ஸ் பண்ணுறாங்க. அது எத்தனையோ கோடி உயிர்கள் சொல்கிறாங்க அவங்க. அந்த உயிர்கள் உலகத்தில் அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்கும். அப்படி ஒருவேளை கொஞ்சம் நிறைய பேர் செம்போதக நெறிக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, பிறப்பற்ற மோட்ச நிலைக்கு. நான் நினைக்கிறேன் அப்போ கூட உலகத்திலே வெகு சில பேர் தான் அந்த அந்த லெவலுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். மீதி பேர்லாம் இங்கே திருப்பி ரொட்டேஷனில் வந்து இங்கே அவன் பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டியது, அந்த பிரச்சனையை உருவாக்க வேண்டியது தான். அப்படி பார்த்தாக்கா இந்த அப்படி ஒருவேளை பற்றாக்குறை ஏற்பட்டு விட்டால் அந்த வீடு பேர் அடைந்து போன உயிர்களோடு திருப்பி இழுத்துட்டு வந்து பிறப்பெடுக்க வைத்து விடுவார்களாம். ஒருவேளை அதுதான் அவதார புருஷர்களாக இருக்கிறார்களோ எனக்கு தெரியல எனக்கு. இப்படியாக ஒரு பக்கம் மெட்டபிசிக்கல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்குது. அதாவது இன்றைய நிலையில் ஏற்றுக்கொள்ள முடியாத கற்பனையான சில எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருந்தாலும் கூட அவங்க வந்து ஒரு எத்திக்கல் ஃப்ரேம் ஒர்க்கை கொடுக்க தான் செய்கிறாங்க. அதுதான் வந்து அறத்தோடு வாழ்கின்ற அந்த தவம். அந்த தவ நிலை என்பது வந்து மிக கடுமையான தவங்களை மேற்கொள்வதை வந்து அவங்க வலியுறுத்துகிறாங்க. அதன் மூலமாகத்தான் இந்த வண்ணங்கள் வந்து மாற்றம், உயிருக்கான வண்ணங்கள் மாற்றமடைந்து உச்ச நிலையான அந்த வெண்ணிறத்துக்கு நம்ம செல்ல முடியும். சிலருக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த பொன்னிறத்தை வந்து அடையாளம் காணுவார்கள். நடராசருடைய அந்த சிதம்பரத்தில் அதனால் பொன்னாலான ஓடுகள் வேந்ததாக சொல்லுவார்கள். அதுக்கு அடுத்த நிறமாகத்தான் வந்து பியூர் ஒயிட், அந்த லைட்டாக மாறுற அந்த விஷயம்வாங்க. ஸோ இது ஈஸியாக ஸ்பிரிச்சுவல்
இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற நண்பர்கள் வந்து டக்குன்னு இது ஒரு விளக்கம் கொடுத்துருவாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து தமிழக மரபில் இருக்குதுன்றது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லைங்களா? ஒரு குறிப்பு வருது, தெய்வங்கள் இல்லை என்று ஆசீவகம் சொன்னாலும் நீலகேசியில் ஒரு குறிப்பு வருகிறது. ஒக்கலி ஓகாலி என்று சொல்லக்கூடிய 2 தெய்வங்கள் இருப்பதாக சொல்கிறாங்க. ஆனால் அதை பற்றி குறிப்பு மற்ற எங்கேயுமே காணப்படவில்லை என்பதால் அதற்கு முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியமில்லை என்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அதை நிராகரிச்சிடலாம். ஆனால் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்த 6 விதமான ஸ்டேஜஸ் நம்ம சொன்னோம், 6 வண்ணங்கள். அதுலேயே வந்து சப்டிவிஷனாக 3 பிரிவாக பிரிச்சுக்கிடலான்றாங்க. 6 × 3 18. இந்த 18 படிகளை கடந்தவர்கள் வந்து அறிவர் என்ற நிலைக்கு அடைவார்கள். அறிவர் என்பதற்கு தான் வந்து ஐயன் என்று அழைக்கலாம். என்று அறிவரைத்தான் நாம் ஐயன் என்று அழைக்கிறோம். முக்காலமும் உணர்ந்தவர். அந்த மாதிரி ஒரு கழி வெண் நிலையை அடைந்த நிலை உச்ச நிலை அது. அவர்களைத்தான் ஐயன் என்பதைத்தான் பின்னால் ஐயனார் என்று அழைத்திருக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஐயனாரை வந்து நமக்கு தெரியும், அவருக்கு நெடுஞ்செழியன் அவர்கள் அது குறித்து நிறைய எழுதியிருக்காரு. அது அவருக்கு யானையை வந்து தெய்வமாக வைப்பது என்பது சொல்லுகிறார்கள். இந்த இன்னொரு லெவலுக்கு போய் இன்னொரு நண்பர் எழுதியிருக்கிறாரு, நகரத்தார் தான் வந்து இதை வந்து ரொம்ப அதிகமாக ஆதரித்திருக்கிறார்கள் அப்பொழுது. ஏனென்றால் கோவலன் வந்து நகரத்தார்னு ஒரு கணக்கு இருக்குது. கோவலனுடைய மாமனாரும் வந்து நகரத்தார், அவர் ஆஜீவரில் சேர்த்தார். அப்படி நிறைய பேர் வந்து அவர்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடும் அப்படின்றாங்க. இந்த பிள்ளையார் தோற்றமும் கூட இந்த யானையிலிருந்து அடுத்த உருவமாக அது மருவி வந்திருக்கலாம் என்ற ஒரு விளக்கமும் வந்து தருகிறார்கள். இதெல்லாம் சுவாரஸ்யத்துக்காக நம்ம பகிர்ந்து கொள்கிறோம். ஐயனார் என்று சொல்லும்பொழுது விதவிதமான ஐயனார்கள் அங்கங்கே தட்டுப்பட்டிருக்கிறார்கள். அது ஏரி காத்த ஐயனார், அடைக்கலம் காத்த ஐயனார், ஆகாச ஐயனார், மருந்து ஐயனார், சிகுட்டு ஐயனார் என்றெல்லாம் வந்து பல்வேறு விதமான ஐயனார்களை வந்து அழைப்பது வழக்கமாக இருந்து வருகிறது. ஐயனாருக்கு முன்னால் வந்து யானை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு புறம் இருந்தாலும் இந்த ஐயனாரை ஐயன் அப்படின்னா மதிப்புக்குரியவர் அர்த்தம். இதைத்தான் வந்து தென்னகத்தினுடைய பிராமணர்கள் வந்து ஐயர் என்று வைத்து கொண்டார்கள். ஐயன்னா இன்னும் வந்து கொஞ்சம் மரியாதை கம்மி, அதனால் இரு சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்தை ஒருத்தர் சொல்கிறார். ஏனென்றால் அவர் சொல்கிறது இன்னொரு அத்தாட்சி சொல்கிறாரு, வட மாநிலங்கள்லாம் ஐயர்லாம் இல்லை, இந்த ஊரில் தான் இருக்குது. அப்போ இவங்க உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெயர் சொல்லி எடுத்து வைத்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கழி வெண்பிறப்பு என்பது ஏதோ 3 பேரோட முடிஞ்சு போயிடல, அது தொடர்ந்து அடையக்கூடிய ஒரு உயர்நிலை தன்மையாக இருக்கலாம் என்றும் கூட ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இப்போ என்னன்னாக்கா இது அத்தனையும் வச்சு தான் வந்து நெடுஞ்செழியன் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இது வந்து மர்க்கலி கோசலர் தமிழரான்றதெல்லாம் வந்து டவுட் இருக்க தான் செய்யுது. ரெண்டாவது அந்த டெக்ஸ்ட் எல்லாம் வெவ்வேறு லாங்குவேஜில் முதல்ல வந்து நார்த்தில் இருந்து தான் இங்கே வந்திருக்குது. அது அசோகர் காலத்திலிருந்து இங்கே வந்து அதெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் சமணத்துக்கு எதிரானவர்கள் தான் இவர்கள் என்று சொல்லுகிறார்கள். இருந்தாலும் தமிழர்களுடைய அடையாளமாக மிக புராதனமான இந்த சமயம்தான் என்று பரப்புரை மேற்கொள்ள சிலர் முயற்சி செய்வதை நான் பார்க்குறேன். அதுக்கு அடிப்படை காரணம் அதில் உள்ளே இருக்கக்கூடிய இந்த நாத்திக பண்புகள் தான். பொருள்களை அறிவியலை கொண்டாடுவது என்பதும் அதன் மூலமாகவே முக்காலம் உணர முடியும் என்கிற நிலைக்கு கிட்டத்தட்ட சித்தர் பண்பு நிலைக்கு நம்ம வந்துவிடலாம். இங்கே வந்து சிவன் கிடையாது, பிரம்மம் கிடையாது, அது இல்லாத ஒரு நிலை, ஆனால் ஆன்மீகம் இருக்கின்ற ஒரு நிலை அப்படின்னு வரும்பொழுது அதை தமிழகத்திற்குரிய சமயமாக அதை நாம் வரையறுக்க முயற்சி செய்வது வந்து கடமை என்று சிலர் கருதுகிறார்கள். நிச்சயமாக இந்த காணொலியில் கொஞ்சம் தரவுகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஏற்கனவே அறிந்த நண்பர்களுக்கு இது ஒன்றுமில்லாத விஷயமாக இருக்கும். இதுவரை அறிந்திராதவர்களுக்காக இதை வந்து சிதறல்களாக நான் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக என்னுடைய அதை ஏர்லியர் முதல் வீடியோ லிங்க் கொடுத்துருக்குறோம், அதை பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் அதில் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக அதை வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருப்போம். நன்றி நண்பர்களை, மீண்டும் சந்திப்போம்.